மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லி நம்மை ஞானத்தின் மார்க்கத்தில் அழைத்து செல்லும் பொழுது ஞானத்தின் முதல் படியாக இருக்கக்கூடியது யோகம். அந்த யோகத்தில் முக்கியமாக திகழக்கூடியது குண்டலினி யோகம். அந்த குண்டலினி யோகம் சொல்வது வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம், ஆனால் குருமுகமாக செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம். ஆகையால் இதனை நாம் கேட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே என்று தெரிந்து கொண்டு நம்முடைய சரீரத்தை எவ்வளவு புனிதமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி வைத்துக் கொண்டாலே பக்தியின் மூலமாக இது அனைத்தும் சித்திக்கும் என்று சொல்ல வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது மூலாதாரத்தில் என்ன யோகினி இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், பஞ்சவக்திரா 5 முகங்கள், அஸ்தி சம்சிதா, அஸ்தியில் அந்த தாத்துவில் அவள் வசிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது முக்கியமாக அவளுடைய ஆயுதத்தை சொல்லக்கூடிய நாமம். என்ன ஆயுதம் வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்வதற்காக சொல்லக்கூடிய நாமாவளி ஓம் அங்குஷாதி பிரகரணாயை நமஹ. ஓம் அங்குஷாதி பிரகரணாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அங்குசம் ஆதி பிரகரணா அப்படின்னு சொல்றது. இப்போ அங்குஷம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கு தெரியும் விநாயகர் கையில் இருக்கக்கூடிய அந்த அங்குஷம். அம்பிகையை சொல்லும் பொழுது பாசம், அங்குஷம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அங்குஷம். ஆதி அப்படின்னா முதலான, பிரகரணா கொண்டவளாக இருக்கிறாள். ஆக அங்குஷம் முதலான ஆயுதங்கள் கொண்டவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அப்போ அந்த முதலான அப்படின்னா வேற என்ன ஆயுதங்கள் இருக்கணும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் அம்பிகையின் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது இப்பொழுது மனம் என்ன நினைக்க ஆரம்பிக்கின்றது என்றால், அதை நினைத்து நினைத்து இன்னும் விரிவாக கேட்டு அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று மனமான நினைக்க தொடங்கிவிட்டது. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆயுதங்களை கொண்டவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகமும் வரும், ஆர்வமும் வரும். ஏனென்றால் ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சில ஆயுதங்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். அந்த ஆயுதங்களை கொண்டு அந்த தெய்வங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இப்ப அம்பிகைக்கு 4 கைகள். அப்ப அந்த 4 கைகளில் என்னென்ன வைத்திருக்கிறாள் என்றால், அங்குஷம், தாமரை, புஸ்தகம், ஞானமுத்திரை. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4மே ஞானத்தோடு தொடர்புடையது. ஏனென்றால் மூலாதாரத்தில் தான் அந்த குண்டலினி சக்தி 3.5 சுற்று அப்படியே பாம்பு போல சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம், அதுதான் ஞானத்திற்கு உகந்த இடம். முதல்லையே சொன்னோம் இல்லையா, உட்காரும் பொழுது நிமிர்ந்த நிலையில் உட்கார வேண்டும், முதுகுத்தண்டு அப்படியே நேராக இருக்கும்படி அமர வேண்டும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதனால் தான் பிள்ளையாருக்கு நாம் தோப்பு கரணம் சொல்றோம் இல்லையா, அதை செய்யும் பொழுது இது ஊக்குவிக்கப்படும், இது இந்த ஆற்றல் மேலே எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை இப்ப இந்த ஞானத்தை தரக்கூடிய இந்த 4 விஷயங்களையும் கைகளில் கொண்டவளாக இருக்கிறார். இப்ப அங்குஷம் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன ஞானம் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றும் இல்லையா? அங்குஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நாம் என்ன செய்கிறோம் எல்லாவற்றிலும் பற்று வைத்து விட்டோம். அந்த பற்றிலிருந்து நம்மால் இன்னும் விடுபட முடியவில்லை. அதனால்தான் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, இந்த பிறவியிலாவது இந்த பகவானை நினைப்போம், அவனது சரணத்தை பற்றுவோம் என்ற அந்த விஷயமே நமக்கு தோன்றுவதில்லை. இந்த பிரம்மம், மோட்சம், ஞானம், பக்தி அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வார்த்தைகளாக மட்டும்தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய இன்னும் அதற்குள் ஆழ்ந்து செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த பற்று. அப்ப என்ன செய்கிறாள் என்றால், இந்த ஜீவாத்மாவை தன்னுடன் சேர்ப்பதற்கு ஒரே வழி இந்த பந்தத்தை களைந்தெறிவது. அதற்காக அவள் அங்குஷத்தை வைத்திருக்கிறாள். ஆக அங்க அங்குஷத்தை வைத்து இந்த பந்தத்தை எல்லாம் அறுத்தெறிந்து விடுகிறாள். அறுத்தெறிந்து விட்டு அந்த பாசம் என்ற கயிற்றால் நம்மை கட்டி விடுவாள். அந்த பாசம் அப்படின்னு சொல்றது, அவள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய கயிறானது என்ன என்றால், தன்னை விட்டு இந்த ஜீவாத்மா பிரியாமல் இருக்க பார்த்து கொள்வாளாம். அப்படித்தான் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி சொல்லும் பொழுது அந்த அங்குஷத்தை அவள் வைத்திருக்கிறாள். அடுத்த தாமரை. தாமரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சதா சர்வ காலமும்
இந்த மனமானது என்ன பண்ணும் அப்படின்னா, அமைதி இல்லாத நிலையில் இருந்து கொண்டே இருக்கும், சஞ்சலங்கள் இருந்து கொண்டிருக்கும், சந்தேகம் இருக்கும், மனது அலையை பாய்ந்து கொண்டிருக்கும். ஓரிடத்தில் நில்லாமல் இதுதான் சாஸ்வதம், இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத நிலையில் எதை பார்த்தாலும் அலைந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையை அழிப்பது தாமரை. அதற்காகத்தான் எந்த தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் தாமரையில் அமர்ந்திருக்க அம்பிகையாக இருக்கிறார்கள். சரி, அடுத்தது புஸ்தகம் அப்படின்னு சொல்வது என்ன என்றால், இங்கே ஏடு என்றால் நமக்கு அந்த சரஸ்வதி நமக்கு ஞாபகம் வருவாளே. அப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நாம் சொல்லக்கூடிய புஸ்தகம் அப்படிங்கிறது நாம் மதிப்பெண்களுக்காக படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் கிடையாது. ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் கற்கக்கூடிய கல்வியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய அறிவை விரிவுபடுத்த வேண்டும். அதே சமயம் நாம் யார் என்று அந்த உள்நோக்கு பார்வையை நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்டது தான் அந்த அறிவு ஞானம் அப்படிங்கிறது. அதை கொடுப்பதற்காக அவள் கைகளில் புஸ்தகம் வைத்திருக்கிறார். அடுத்தது ஞான முத்திரை கைகளில் காண்பிக்கிறார். ஆக இத்தனையும் அவள் கைகளில் காண்பித்து கொண்டு கைகளில் அங்குஷத்தை வைத்திருக்கிறார். சரி, இந்த அங்குஷம் என்ன செய்யும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை நமக்கு புத்தியை கெட்ட வழிகளில் இருந்து திருப்பிவிடும். நம்ம சொன்னோம் இல்லையா, பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம் எத்தனை கெட்ட விஷயங்களை வேணுமானால் செய்வதற்கு தயாராக இருப்போமே. அப்ப அந்த கெட்ட வழிகளில் இருந்து திருப்பிவிடும். அறியாமையை அழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். அம்பிகையை தியானம் செய்யும் பொழுது நிறைய பேர் ரூப தியானம் செய்வார்கள். சில பேர் அவளுடைய சரணம், சில பேர் அவளுடைய தாடங்கம், சில பேர் அந்த சக்கரம், இப்படி ஒவ்வொன்றாக ஒரு சிலர் இந்த ஆயுதங்களை கூட தியானம் செய்வார்கள். அப்படி தியானம் செய்யும் பொழுது அதனுடைய தன்மை என்னவோ அது நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த தன்மையை நமக்கு தந்து நம்மிடம் அந்த ஞானத்தை சேர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டவளாக இந்த அம்பிகை இருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.